வெல்கம் டு அக்கா சமையல். நாங்கள் இன்னைக்கு செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் காலிஃப்ளவர் 65. வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், தயிர், சோளம்மா, தனி மிளகாய்த்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம், முட்டை, கலர். நான் காலிஃப்ளவரை கட் பண்ணி உப்பு போட்டு சுடு தண்ணியில் 1 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. அப்போ தான் காலிஃப்ளவர் எங்களுக்கு க்ளீனாக வரும். நான் 250 கிராம் காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் தயிர், தேவையான அளவு கலர் சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 முட்டை, தேவையான அளவு உப்பு, பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு. இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 1 hourக்கு ஊற வச்சுக்கலாம். அப்போ தாங்க இந்த மிக்சர் வந்து காலிஃப்ளவரோடு நல்லா சேரும். அப்படி சேர்ந்தால் தான் இந்த காலிஃப்ளவர் 65 வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதோட அதுக்குரிய டேஸ்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் 65 வெஜிடேரியனை சாப்பிட விரும்புகிறவங்க முட்டை ஆட் பண்ணாமல் இதை செஞ்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்க வந்து வெஜிடபிள் சாப்பிட பஞ்சுப்படுவாங்க. நாம் இப்படி ஏதாவது ஸ்பெஷலாக செய்து கொடுத்தா அவங்க இதை விருப்பமாக சாப்பிடுவாங்க. அடுத்ததான் நாம் கறிவேப்பிலையும் பொரித்து எடுத்துக்கலாம். இதை ஆட் பண்ணால் தான் டிஷ்ஷுக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதோட டேஸ்டாகும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி வகையான டிஷ்ஷஸை தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் அக்கா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கெட் ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுங்க.